பிளே ஆஃப்ஸ்ல குவாலிஃபயர் 1ல வெற்றிகரமா நாங்க ஜெயிச்சிட்டோம். ஸோ ஆர்சிபி வந்து ஒரு மாபெரும் வெற்றி, இமாலய வெற்றி, ஈக்குவல் காம்படிஷனா இருக்கும், பயங்கர க்ளோஸா போகுன்றது நம்ம மட்டும் இல்ல, இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அதான் எதிர்பார்த்தாங்க. இது வந்து டஃப்பான ப்ரெடிக்ஷன் டு கிவ் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒன் சைடு மேட்சாக முடிஞ்சு போச்சு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து லைவ் வந்திருந்தோம். லைவ்ல வந்த அந்த கமெண்ட்ஸ் போட்ட அந்த ஒரு 5-6 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஜாலியாக கமெண்ட் போட்டீங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பேசுறது. கமெண்ட்ன்றதை தாண்டி பேசுறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்தா ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கூட்டமாக பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து கடைசியாக வந்து பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இதே மாதிரி கன்சிஸ்டண்டாக வந்து வீடியோஸ் போடுங்க, நிறைய வந்து நீங்க கண்டிப்பா நீங்க பெருசா ரீச் ஆவீங்க, இந்த மாதிரிலாம் போட்டீங்க. ரொம்ப நன்றி கார்த்திக் ப்ரோ. ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கார்த்திக் ப்ரோ. அததான் சொல்ல வந்து நீ எப்ப கேப் போடுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீதி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து நாளைக்கு வந்து கண்டிப்பா லைவ் வருவோம். இதே மாதிரி இன்னைக்கு லைவ் வந்ததுக்கப்புறம் இன்னும் குஷி ஆயிடுச்சு எங்களுக்கு. அடிக்கடி லைவ் வரலாம் போலேன்ற மாதிரி நாளைக்கு கண்டிப்பா லைவ் வருவோம். ஸோ அது வந்து அதுக்கான போஸ்ட், அதுக்கான ஷெடியூலிங்லாம் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு காலைல வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க, மறக்காம வந்து பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன வீடியோ எடுக்க சொல்லு. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணீங்க, உங்களை மாதிரி லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா கம்யூனிட்டி நல்லா க்ரோ ஆகும். ஸோ அதையும் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க இப்போ என்ன வீடியோன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு இன்னொரு முக்கியமான மேட்ச் இருக்குது. அதிரி புதிரி மேட்சா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். அட்லீஸ்ட் இன்னைக்கு அளவுக்கு ஒன் சைடா இல்லைனா கூட நாளைக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் க்ளோஸ் மேட்சா போகணுன்றது ஒரு ஆசை. ஸோ எம்ஐ வர்சஸ் ஜிடி. என்ன எதுக்கு இப்படி பண்றான்? அவன் டீம் நாளைக்கு ஆடுது. ஸோ அதுக்காக இதே கிரவுண்ட்ல இதே பிச்சான்னு தெரியல, பட் இதே ஸ்டேடியம்ல நாளைக்கு வந்து எம்ஐ வர்சஸ் ஜிடி வந்து ஆட போறாங்க. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ், அதுக்கான எங்களுடைய வந்து கருத்துக்கள் என்ன சொல்ல போறோம். பிச் ரிப்போர்ட் வந்து லாஸ்ட் மேட்ச்ல என்ன சொன்னோம்னா அதே தான் இருக்க போகுது. அது வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். ஆவரேஜ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 173, ஆவரேஜ் செகண்ட் பேட்டிங் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 160 சம்திங். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க தான் ஆக்சுவலா நல்ல ஸ்கோர் போடுறாங்க. அண்ட் வந்து வின்னிங்குமே வந்து நிறைய இருந்திருக்கு. 3-1 அப்படின்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் வந்து 4 மேட்ச் இந்த வருஷம் நடந்ததுல 3 பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஜெயிச்சிருக்காங்க, ஒருத்தர் தான் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ண ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து 200 அடிக்கிறது, பவர் பிளேல வந்துட்டு ஒரு 70 ரன்ஸ் 80 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிச் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஃபேஸா வந்து விக்கெட் விடாம நீங்க ஆடினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும், நல்ல ஸ்கோர் கிடைக்கும். அதே தான் வந்து பஞ்சாப் வந்து சுத்தமா பண்ணவே இல்லை. அவங்க ரன்ஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதனால விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா பிச் ரிப்போர்ட் படி. ஸோ போன மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் சேசிங் டீம் ஜெயிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க ரொம்ப மோசமாயிட்டாங்க, அதுதான் விஷயம். மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நல்ல பவுன்ஸ் இருக்குது, நல்ல ஒரு சி மூவ்மெண்ட் நல்லா கிடைக்குது. ஸ்பின் பவுலர்ஸ் வந்து உள்ளார வரவே இல்லை, பெருசா வந்து எஃபெக்டிவாவே இல்லை. அப்படியே ஸ்பின் பவுலர் வந்து ஆர்சிபி வந்து சுரேஷ் சர்மா போட்டப்போ நல்ல ஒரு லூப் கிடைச்சது. நல்ல பொறுமையா ஸ்லோவா தூக்கி போட்டீங்கன்னா நல்ல ஒரு டர்ன் கிடைக்குது. ரொம்ப நல்லா டிசீவ் பண்ணி விக்கெட் எடுக்கிற மாதிரியான ஒரு லைக் போத் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்குமே வந்து அசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஒன்லி எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான பேட்ஸ்மேன் மட்டும் தான் இங்க ரன் அடிக்க முடியுன்றது மட்டும் இந்த மேட்ச்ல தெரிஞ்சது. ரொம்ப பார்த்து மைண்டை போட்டு ஆடணும், கண்ணாபிரான்னு சுத்தாம மைண்டை போட்டு ஆடணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும். இதுதான் வந்து பிச் ரிப்போர்ட்டை பத்தி ஒரு விஷயம். இப்போ வந்து உங்க டீமோட பிளேயிங் 11 அண்ட் ஜிடியோட பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் உங்களோட பிளேயிங் 11 இருந்து போயிடும். அதான் 3 பேர் போயிட்டாங்களேடா, யாருன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன். நான் ஒண்ணு சொல்லுவேன், அவனுக்கு ஒண்ணு பண்ணுவானுங்க. ஜானி பேர்ஸ்டோ, ரோஹித் சர்மா, ஒன்றோன் வந்து சூரியகுமார் யாதவ். சரித் அசலங்கா தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் விவான் ஜேக்கப்ஸ் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆல்ரவுண்டரா இல்ல பேட்ஸ்மேனா? பேட்ஸ்மேன் அவரு. ஆனா அசலங்கா வரப்ப என்ன அசலங்கா வந்து ஒரு வில் ஜாக்ஸ் ரோல அப்படியே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா விவான் ஜேக்கப்ஸ் இஸ் வே பெட்டர் தேன் அசலங்கான் என்னோட வியூ. அது மத்தவங்களுக்கு எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா அசலங்கா வந்து நல்லா ஆடுறாருன்னு நானும் பாத்துருக்கேன். ஸ்ரீலங்காவை கேப்டன் பண்ணும்போது சரி, அவர் பிளேயரா இருந்த போது சரி, இந்தியா அங்க ஸ்ரீலங்கா டூர் போச்சு, அப்ப அவராலதான் ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனு. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ இந்த T20 மோடு இந்த செட்டப்க்கு பிளஸ் வந்தவனே ஃபிட்டுன்னு ஆகணும்ன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது விவான் ஜேக்கப்ஸ் இஸ் ஆல்ரெடி இந்த ஸ்குவாட். ஸோ அவங்க டீம் கூட 2 months டிராவல் பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹி நோஸ் ஹவு டு பிளே. அதனால விவான் ஜேக்கப்ஸ் உள்ள வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அவர் என்ன இல்ல நான் ஆல்ரவுண்டரா தான் போவேன், சரித் அசலங்கா தான் இது பண்ணுவாங்களோன்னு சரித் அசலங்கா பண்ணிக்க வேண்டியதான். சரி, விவான் ஜேக்கப் ஆடினா என்ன பொசிஷன்ல ஆடுவா? இப்போ வந்து 1 2 3 4 செட்டு திலக் வர்மா வரைக்கும் செட்டு, நம்பர் 5ல இறக்கி விடுவோமா?
நம்பர் 5ல விவான் ஜேக்கப்ஸ். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, நமன்தீர். அதுக்கப்புறம் அதேதான். அப்புறம் சாட்னர் வருவாரு, பும்ரா, தீபக் சஹர், டென் போல்ட். அண்ட் எனக்கு வந்து என்னோட பிளேயிங் லெவன் கிட்டத்தட்ட சேம் தான், அதே தான். எனக்கு வந்து நான் அசலங்கா தான் நான் ஆடுவேன். எனக்கு என்னவோ அதே வில்ஜாக்ஸ்க்கு அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால அசலங்கா ஆடுவேன். பெவன் ஜேக்கப்ஸ் நீ சொன்ன பாயிண்ட் அக்செப்டட். பட் அவருமே இன்னும் ஒரு மேட்ச் கூட ஆடல. சப்போஸ் 1 or 2 மேட்சஸ் எங்கேயாவது ஆடு இருந்தாருன்னா நம்ம சொல்லலாம். அவருமே வந்து நியூ தான். பட் அஃப்கோர்ஸ் டீம் கூட டிராவல் பண்ணிருக்காரு, அது ஒரு பிளஸ். பட் நான் வந்து அசலங்கா தான் ஆடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நான் வந்து அஸ்வினி குமாருக்கு பதிலாக கண்டிப்பா கரண் சர்மா ஆடியே தீருவேன். ஏன்னா ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சஹர் 4 பேசர்ஸ் இருக்காங்க. சப்போஸ் உனக்கு தீபக் சஹர் வந்து ரொம்ப ரன்ஸ் லீக் பண்றாரு, நீ அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும்னு வேணா நீ வந்து அஸ்வினி குமார் ஆடிக்கலாம். அவருமே ரன்ஸ் போறாரு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் கை கொடுக்கும். இன்னைக்கு இருந்த மாதிரி ஒரு ஸ்விங், அந்த மாதிரி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா தீபக் சஹர் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ அவரை வந்து நம்ம லூஸ் பண்ண முடியாது. ஸோ அவரை ஆடிட்டு கண்டிப்பா சாண்டனருக்கு ஒரு பார்ட்னரா கண்டிப்பா நான் வந்து கரண் சர்மா கொண்டு வந்தே தீருவேன். ஸோ அஸ்வினி குமார் தேவையே இல்லை. ஸோ அதுதான் வந்து இதுதான் என்னோட பிளேயிங் லெவல். மற்றபடி வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே வில்ஜாக்ஸுக்கு பதிலாக வந்து அசலங்காவும், ரிக்கில்டனுக்கு பதிலாக பேஸ்டோவும், அஸ்வினி குமாருக்கு பதிலாக வந்து கரண் சர்மா. இதுதான் வந்து போன மேட்ச்ல இருந்து இந்த மேட்சுக்கு வந்து என்னோட எம்ஐ 11ல சேஞ்சஸா இருக்கும். அண்ட் அப்படியே வந்து ஜிடிக்கு வந்தோம் அப்படின்னா ஜிடிக்கு வந்து வெளியே போறது என்னமோ ஒரு பிளேயர் தான், பட்லர் தான். ஆனா அதனால ஏகப்பட்ட குழப்பம் வருது. ஸோ அது இப்போ அடுத்தது வந்து அந்த 11 வந்து உனக்கு எப்படி இருக்கும் ஜிடில? ஜிடி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சாய் சுதர்ஷன், சுமன் கில் ஓப்பனிங். 1 டவுன் குசால் மெண்டிஸ், வேற ஆப்ஷன் இல்ல உங்களுக்கு. குசால் மெண்டிஸ். 2 டவுன் ருத்தஃபர்ட், ஷெஃபன் ருத்தஃபர்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாருக் கான், இவர் ஷாருக் கான். அப்புறம் உன் ஃபேவரட் என் ஸ்கேமர் தெவாட்டியா, ஹர்ஷத் கான், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, கோட்சே ரஷித் கான். கோட்சே ரஷித் கான் இம்பாக்ட் பிளேயரா வந்து பிரசித் கிருஷ்ணா இல்லனா ருத்தர்ஃபோர்ட் இருப்பாங்க. ஆமா. எனக்கு இந்த பிளேயிங் லெவல்ல ஒரு சேஞ்ச் நான் வந்து போல்டா நான் என்ன பண்ணுவேன், போல்டு கூட கிடையாது, ரொம்ப சென்சிபிளான சேஞ்ச் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதேதான். நம்பர் 3 வந்து குசால் மெண்டிஸ் வரைக்கும் ஓகே தான். நம்பர் 4 நான் வந்து வாஷிங்டன் சுந்தரை இறக்கி விட்டுருவேன். எனக்கு வந்து தெவாட்டியா தேவையில்லை. தெவாட்டியா ஒண்ணுமே தெவாட்டியாக்கு பதிலாக கண்டிப்பா நான் வாஷிங்டன் சுந்தர் இறக்குவேன். ஏன்னா சாலிட் இஸ் நம்பர் 3 இல்ல நம்பர் 4 பேட்ஸ்மேன். அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நம்பர் 3 கூட நான் வாஷிங்டன் சுந்தர் இறக்கிடுவேன். ஏன்னா ஹி வில் டேக் ஹிஸ் டைம் எடுத்துட்டு அவரால் அவர் ஒரு எண்ட்ல விக்கெட் விடாம அவரால் பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸ் வந்து ஆடட்டும், அதுக்கப்புறம் ஷாருக் கான் வந்து அதிரடி ஆடட்டும், அதுக்கப்புறம் வந்து கோயிட்ஸே வந்து ரன் அடிக்கட்டும், இதெல்லாம் வந்து இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கப்போ நான் வாஷிங்டன் சுந்தர் எடுத்து வந்தா உனக்கு ஒரு நல்ல ஸ்பின் ஆப்ஷனும் கிடைக்கும், அதே சமயத்தில் பேட்டிங்கும் உனக்கு கிடைக்கும். நீ வந்து தெவாட்டியா வச்சுட்டு உனக்கு பவுலிங்கும் கொடுக்க மாட்டா, அவருக்கு பேட்டிங் வர மாட்டேங்குது, வந்தாலும் அடிக்க மாட்டாரு. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் உனக்கு பட்லர் போறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி இருக்கும். மிஸ் ஆகுறாரு, என்ன பண்ணுவாங்க ஹிட்டர் நல்லா ஹிட் பண்ணாம டென்ஷன் ஆகுது. அதனால உனக்கு நல்ல பேட்ஸ்மேனும் ஒருத்தர் கிடைக்காது, இன்னொரு பவுலிங் ஆப்ஷனும் உனக்கு கிடைக்கும். ஏன்னா ஜிடியோட பவுலிங்கும் கடைசியில பார்த்தா ரொம்ப வீக் ஆயிடுச்சு. 2 பவுலர் தான் வச்சிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, இன்னொரு பாத்தீங்கன்னா சாய் கிஷோர். இது யாருமே அவங்களோட ஒரிஜினல் ஃபார்ம்ல இல்லவே இல்லை. ஸோ வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேலயும் போடுவாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் போடுவாரு. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயரா இருப்பாரு. ஸோ அவரை இறக்குவாங்களா தெரியல, ரொம்ப கஷ்டம். ஸோ என்னோட 11 பார்த்தா அப்படின்னா இதுல பேட்ஸ்மேன் எங்கேயோ ஏதோ ஒருத்தன் கம்மியா இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு இந்த இருக்குல்ல. என்னோட 11 பார்த்தா அப்படின்னா சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், வாஷிங்டன் சுந்தர், ருத்தர்ஃபோர்ட், அசலங்கா, குசால் மெண்டிஸ், ஷாருக் கான், ரஷீத் கான், கோயிட்ஸே, அர்ஷத் கான், சாய் கிஷோர், சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா வந்து இம்பாக்ட் பிளேயர். அப்படியுமே எனக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இவங்க வீக்னஸா இருக்க மாதிரி தராங்க. ஸோ அப்படியே டேரக்டா நம்ம கம்பேர் பண்ணிடுவோம். இதோட இப்போ எப்படின்னா 4 ஸ்டேஜஸ்: டாப் 3 பேட்டிங், மிடில் ஆர்டர் பேட்டிங், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ். இதுதான் 4 செக்ஷனு. இது 4 வந்து ஸ்ட்ரைட்டா எம்ஐன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம். எப்படி சொல்ல முடியும், அங்கிட்டு தான் 2 பேர் கடப்பாற மாதிரி இருக்காங்க. சரி சரி. அதாவது வந்து இதுல வந்து 4 பேர், அதுல வந்து சாரி ஃபர்ஸ்ட் இதுல டாப் 3, அதுல டாப் 3. பிரைட்னஸ் கொஞ்சம் லைட்டா அதிகப்படுத்திக்கும். ஓகே. இப்போ வந்து இதுல டாப் 3 பார்த்தா அப்படின்னா கில், சாய் சுதர்ஷன் அண்ட் மேபி ருத்தர்ஃபோர்ட். இப்போ இருக்கிறது பார்த்தா அப்படின்னா ருத்தர்ஃபோர்ட் இல்ல குசால் மெண்டிஸ். சரி குசால் மெண்டிஸ். இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா ரோஹித் சர்மா, பேஸ்டோ அண்ட் ஸ்கை ஆர் திலக் வர்மா. ஸ்கைனே வச்சுப்போம். சோ 3, இந்த 3 வெர்சஸ் இந்த 3. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நான் ஜிடின்னு சொல்லியிருப்பேன். அவர் இல்லாத ஒரே ரீசனுக்காக நான் வந்து மும்பைன்னு சொல்றேன். ஓகே. நானும் எனக்கு என்னன்னா மும்பை என்ன அப்படின்னா இப்போ நான் இன்னைக்கு மேட்சை நான் கணக்குல வச்சுட்டு அந்த ஒரு பவுன்ஸ்,
அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பேஸ்டோக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த பவுன்சி கண்டிஷன்ல ஆடி அவங்க பழக்கம் இருக்கும். ஸோ பேஸ்டோக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரோஹித் சர்மாவுக்கும் கொஞ்சம் இந்த புல் ஷாட் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஆடக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பக்கம் பார்த்தோம்னா ஸ்கை அவர் தான் மிஸ்டர் டிபெண்டபிளா இருக்காரு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா. ஸோ அவர் கொஞ்சம் பார்த்து ஆடுவாருன்னு தோணுது. இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா உனக்கு கில்லுக்கு வந்து அதை நல்லா அந்த பிளாட் பேட்டட் ஒரு ஷார்ட் ஆர்ம் ஜாப் மாதிரி ஒன்று பண்ணுவாரு. அதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனா சாய் சுதர்ஷன் எந்த அளவுக்கு அதை வந்து மேட்ச் பண்ணி அவர் மோஸ்ட்லி வந்து 6 ஹிட்டரை விட ஒரு 4 ஹிட்டர் அவரு. ஸோ அந்த ஒரு லென்த்தை அந்த ஒரு பவுன்ஸை அவர் எப்படி டேக்கிள் பண்ண போறாருன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. ஸோ அதே தான் வந்து இவருக்கும் குசால் மெண்டிஸ் நியூவா வந்திருக்காரு. ஸோ அவர் எந்த அளவுக்கு அந்த ஸ்ரீலங்கன் பிளேயர் எப்படி இந்த பவுன்ஸை வந்து டேக்கிள் பண்ண போறாருன்றது அங்கே ஒரு டவுட். அந்த டவுட்னால நான் வந்து எம்ஐக்கு வந்து கண்டிப்பா இந்த டாப் 3 கொடுப்பேன். அப்படியே வந்து மிடில் ஆர்டர், இந்த பக்கம் மிடில் ஆர்டர் வந்தோம் அப்படின்னா ஜிடிக்கு வந்து பார்த்தா நான் என்னோட 11 வந்து வாஷிங்டன் சுந்தர். ஆனா அவங்க வந்து எப்படியும் தெவாட்டியா வச்சு தான் போவாங்க. நான் வந்து அதை அப்படியே கம்பேர் பண்ணிடுவோம். நம்ம வந்து ருத்தர்ஃபோர்டு, ஷாருக் கான், தெவாட்டியா, ராஷித் கான், கொய்ட்ஸே இவங்க வந்து 5 பேரு. அதுல பார்த்தா அப்படின்னா திலக் வர்மா, அசலங்கா, ஹர்திக் பாண்டியா, அடுத்தது யார் நமந்தீர், சாண்ட்னர். சாண்ட்னர் அண்ட் தீபக் சஹர் ஓரா பேசுறா பாத்துக்கங்க. சாண்ட்னர் தீபக் சஹர் வரைக்குமே வந்து பேட்டிங் இருக்குது. ஸோ உனக்கு வந்து பேட்டிங் லைன் அப் அந்த லென்த் பார்த்து அப்படின்னா உனக்கு வந்து மும்பைல நிறைய இருக்குது. அண்ட் குவாலிட்டியுமே குவாலிட்டியுமே நிறைய இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கம்பேர் பண்ணா நீ என்ன சொல்லுவ? லைக் 2 பேருக்கும் எப்படி என்ன பாசிட்டிவ் உங்களுக்கு என்ன நெகட்டிவா இருக்க போகுது? வந்து லைக் இப்ப ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது 2 பேருமே லைக் சொதப்பிட்டு தான் வந்திருக்காங்க, தோத்துட்டு தான் வந்திருக்காங்க. சோ யார் ரொம்ப சொதப்புனான்னு பார்த்தா ஜிடி. ஒரு 230 ஆர்டர்ஸ் சேஸ் பண்றதுக்கு அந்த டாப் 3 மட்டும் நம்பி இல்லாம மிச்சவங்களும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பை கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் தே வுட் ஹேவ் அ ஃபைட். ஒரு டைட் மேட்ச் போயிருக்கலாம். மேபி டைட் மேட்ச் இல்லைன்னா கூட ஒரு 180 அடிச்சு தோத்துருப்பாங்க. அந்த மாதிரி 180 200 கிட்ட போயாவது தோத்துருப்பாங்க. அந்த மாதிரியாவது இருந்திருக்கும். பட் இந்த மிடில் ஆர்டர் வந்து ஃபுல்லாவே அப்படியே தரமட்டம் ஆயிடுச்சு. லைக் அந்த டாப்ல 2 பேர் 3 பேர் ஆடுறது மட்டும்தான், நடுவுல வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இவங்களோட மிடில் ஆர்டர் அப்படின்ற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் I feel that Mumbai Indians middle order is better than GT in the current scenario. அதான் சொல்ல முடியாது. ருத்தர்ஃபோர்ட் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அவர் ஒரு நாள் சொதப்பிட்டாருன்றதுக்காக எல்லா ஃபுல் டோர்னமெண்ட் ஒரு சொதப்ப போறதில்ல. நாளைக்கு ஆடுற மேட்ச் சொதப்பாருன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ருத்தர்ஃபோர்டு, ஷாருக் கான் ரீசெண்டா கொஞ்சம் ஹிட்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. தெவாட்டியா ஸ்கேமரு. அடுத்து யாரு? கொய்ட்ஸே ரஷித் கான். ரஷித் கான் வந்துட்டு ரஷித் கானை நான் வந்து ஃபுல்லா சோலா நான் ரிலை பண்ணி நான் ஒரு ஹிட்டரு நான் இறக்குறேன், திடீர்னு அடிக்க மாட்டாரா, ஒரு விக்கெட் எடுத்துடலாம்டான்னு நினைக்கும் போது அடிச்சுட்டு டிபெண்டபிள் கிடையாது. ஒரு நமந்தீரை கம்பேர் பண்றப்போ, ஒரு ஹர்திக் பாண்டியா கம்பேர் பண்றப்போ டிபெண்டபிள் கிடையாது. அவ்வளவு டிபெண்டபிள் கிடையாது. அதே மாதிரி கோயிட்ஸேவும் கிட்டத்தட்ட அதே தான். அவரு பட்டா பாக்கியம் பராட்டி லேகியம்ன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பர் கம்பேரிட்டிவ்லி கன்சிடரிங் த கரண்ட் ஃபார்ம் மும்பை ஹஸ் த ஏன்னா அவங்க ரீசெண்டா தோத்த மேட்ச் கூட ரன்ஸ் அவங்களால அடிக்க முடிஞ்சது. அவங்க பண்ண மிஸ்டேக்னால மட்டும்தான் அவங்க இது பண்ணாங்க. பிளஸ் ஓவராலா எல்லாருக்கிட்ட இருந்தும் ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. டக்குன்னு விக்கெட்ஸ் விட்டாலும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு குவிக்கா ஒரு 20 ரன்ஸ், ஒரு 15 to 20 ரன்ஸ், 20 to 25 ரன்ஸ்ன்ற மாதிரி அடிச்சுட்டு தான் அவுட் ஆனாங்க. ஸோ நமந்தீர் வரைக்குமே சொல்றேன், நமந்தீர் விக்கெட் கடைசியா சூரியகுமார் யாதவ் விக்கெட் விழுந்துச்சு. அது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு மிடில் ஆர்டர். அதுக்கப்புறமும் சாண்ட்னர் வெளியே இருந்தாரு, தீபக் சஹர் இருந்தாரு. இப்ப அங்க எப்படி ரஷித் கான் அண்ட் கோட்ஸே இருக்காங்களோ இங்க வந்து சாண்ட்னர் அண்ட் தீபக் சஹர் இருக்காங்க. which didn't even come under the middle order, they are bowlers அப்படின்ற மாதிரி. சோ இன்னுமே பேட்டிங் டெப்த் இருக்குது அவங்களுக்கு. அது வாஸ்தவமான பேச்சு தான். எனக்குமே வந்து மும்பை தான். எதனால அப்படின்னா இப்போ போன மேட்ச் வந்து மும்பை வந்து கொஞ்சம் பேடா பண்ணாங்க. பட் அதனால வந்து டோர்னமெண்ட் ஃபுல்லா பேடா பண்ணிட்டாங்களா? மிடில் ஆர்டர் கண்டிப்பா கிடையாது. மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது. ஜிடிக்கு வந்து கடைசி வரைக்கும் மிடில் ஆர்டர் எந்த ஒரு மேட்ச்லயும் பெருசா யூஸ் ஆகல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தெவாட்டியா வந்து கடைசியில ஒரு 10 ரன்னோ 15 ரன்னோ அடிச்சு பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஷாருக் கான் வந்து 50 அடிச்சிருப்பாரு. மத்தபடி எங்கேயுமே இவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் வரவே இல்லை. அதே மாதிரி அவங்க அந்த மேட்ச் யார் கூட தெரியல, லாவெண்டர் டி-ஷர்ட் போட்டு யார் கூட ஆடுனாங்க? சிஎஸ்கே கூடயா ஆர்ஆர் கூடயா தெரியலையே. சிஎஸ்கே கூட இல்ல, அந்த சிஎஸ்கேக்கு முன்னாடி மேட்ச் ஏதோ ஒன்னு ஆடினாங்க. டிசி கூடயா? அந்த மேட்ச் அவங்க தோத்தாங்க. அந்த மேட்ச் அவங்க தோத்தாங்க. ஆனா என்னன்னா இப்போ வந்து அவங்களோட மிடில் ஆர்டர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ருத்தர்ஃபோர்டும் ஷாருக் கானும் இருந்த வரைக்குமே பயமா இருந்தது. கேகேஆர் நினைக்கிறாங்க, சரியா ஞாபகம்.
கேகேஆர் கூட வேற யாரும் எனக்கு டக்குன்னு மறந்துச்சு எந்த டீம்ட்டு. லைக் அவங்க அந்த 2 பேர் இருந்த வரைக்குமே பயமா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு டாப் ஆர்டர் அவுட்டுடா, இனிமே ஜிடி கிடையாதுடா, அந்த டீம் தான்டான்னு சொல்றதுக்கும் ஓகே அப்படின்னு இருந்த ஒரு மைண்ட் செட்டை ருத்தஃபோர்டும் ஷாருக் கானும் கிட்டத்தட்ட க்ளோஸ் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் விழுந்தனால அவங்களால அதை கரை சேர்க்க முடியல. அதனால இங்கங்க அவங்க வந்து ஓகேவா இருக்காங்களே தவிர ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டா ஓகேவா இருக்காங்களான்னா இல்ல. வேற மும்பை வந்து கன்சிஸ்டன்டா அட்லீஸ்ட் சம்ஒன் பெர்ஃபார்ம்ஸ். நம்ம போன வீடியோ கமெண்ட்ல கூட பார்த்தோம், திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் ஃபார்ம்லயே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. தட் அவங்களோட கேப்பபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இதே திலக் வர்மா ஹர்திக் பாண்டியாவை நீங்க வந்து இந்தியன் டீம்ல ஆட வைக்கிறீங்க, இந்த சைடு வந்து ஷாருக் கான் அப்புறம் இன்னொரு பிளேயர் யார சொல்லலாம், தெவாட்டியா, ஷாருக் கான் அண்ட் தெவாட்டியா அப்படின்னு இருக்கிறவங்கள நம்ம லைக் நீ இவங்களுக்காக இவங்களை பெஞ்ச் பண்ணுவீங்களானா முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணிருக்காங்க. கரண்ட் ரீசன்ட் ஃபார்மை பார்த்தா 2 பேரும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, பட் தே ஹேவ் பெர்ஃபார்ம். இந்த சீசன்லயே ஹர்திக் பாண்டியா வந்து ஆர்சிபிக்கு எதிராக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது, அவ்வளவு ஹிட் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில விக்கெட் விட்டுட்டு போயிட்டாரு. ரீசன்ட் ஃபார்ம் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் 4 மேட்ச் வரைக்குமே அவங்க இதா இல்ல. திலக் வர்மா மட்டும் தான் இன்கன்சிஸ்டன்டா இருக்கிற மாதிரி எனக்கு. மற்றபடி மிடில் ஆர்டர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி ஜிடி கூட. சோ ஐ வில் கோ வித் எம்ஐ. ஃபார்ம் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த 2 பேரையும் நம்ம வந்து கவுண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஹர்திக் பாண்டியா வந்து அட்லீஸ்ட் சிட்டிங் 20-25 ரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஹிட் பண்ணிடுறாரு. திலக் வர்மா தான் ரொம்ப மோசமான ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ திலக் வர்மா நம்ம கழிச்சிட்டா கூட உனக்கு வந்து குசால் மெண்டிஸ், அசலங்கா மாதிரி ஒரு மெச்சூர்டான ஆள் இது வரைக்கும் இந்த ஐபிஎல் ஆடினது கிடையாது. பட் என்னமோ மெச்சூர்டா ஆடுவாரோ அப்படின்ற மாதிரி, ஜமால் டிபில் ஆடினா கூட மெச்சூர்டா ஆடுவாரோன்னு தோணுது. அது இல்லாம பார்த்தா அப்படின்னா உனக்கு வந்து நமந்தி இருக்காரு, அது இல்லாம பார்த்தீங்கன்னா உனக்கு ஹர்திக் பாண்டியா இருக்காரு. இந்த மாதிரியான தரமான பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுல பார்த்தா அப்படின்னா அவங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலே அவ்வளவுதான். இப்போ அந்த 50 அடிச்சாங்க, தெவாட்டி அவர் 20 அடிச்சார்ல, எனக்கு என்னமோ அதுதான் அவங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை தவிர அவங்களுக்கு சொல்றதுக்கு பேர் வேற யாருமே இல்ல. சோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த பக்கம். இது அது மட்டும் இல்லாம தேர் மிடில் ஆர்டர் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட டாப் ஆர்டர். இதுக்கு ஜிடிக்கு அவங்க அடிச்சு கொடுத்தாங்க. இப்போ அவங்க ஒரு 90 for 2, 100 for 2 அடிச்சு கொடுத்தாங்கன்னா அங்கிருந்து கொண்டு போவாங்க. வேற இப்போ எம்ஐல பார்த்தா அப்படின்னா ரோஹித் சர்மா டக்கு நிறைய மேட்ச் அவுட் ஆறாரு, விக்கெட் 25 அவுட் ஆறாரு. அதுல இருந்து மிடில் ஆர்டர் கொண்டு போகுது. சோ மிடில் ஆர்டர் தான் எம்ஐ வந்து நிறைய வாட்டி காப்பாத்திருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்போ எம்ஐயோட மிடில் ஆர்டர் தான் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங்கர் வென் கம்பேர் டு ஜிடியோட மிடில் ஆர்டர். ஸோ அதுதான் விஷயம். அடுத்தது பார்த்தா அப்படின்னா அது இல்லாம சொன்ன மாதிரி மிச்சல் சாண்டனர் அண்ட் தீபக் சகர் அவங்க வந்து ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்க முடியும் அவங்களால. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஆட் அட்வான்டேஜ். அடுத்த செக்ஷன் இப்போ வந்து உனக்கு ஃபாஸ்ட் பவுலர் செக்ஷன் அண்ட் ஸ்பின்னர் செக்ஷன். இந்த பக்கம் ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தா அப்படின்னா எம்ஐக்கு வந்து போல்ட், பும்ரா அண்ட் சஹர், அது இல்லாம வந்து ஹர்திக் பாண்டியா 4 பேர் இருக்காங்க. இது இல்லாம அஸ்வினி குமார் ஆடுறாங்க. என்னோட லெவன்ல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அஸ்வினி குமார் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். கரண் சர்மா கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த 4 பேர் பேசர்ஸ். இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, கொய்ட்ஸே அண்ட் 3 பேர் தான் நினைக்கிறேன்ல, வேற யாரும் ஃபாஸ்ட் பவுலர் இல்ல. ஆமா, அர்ஷத் கான், சாரி அர்ஷத் கான், 4 பேர் அர்ஷத் கான். ஸோ இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட், இந்த வெர்சஸ் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட், இதுல வந்து எனக்கு பார்த்தா அப்படின்னா இப்போ ஒரு 2 பேருமே கம்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து பர்பிள் கேப் ரேஸ்ல இருக்காரு. சிராஜ் வந்து விக்கெட்ஸ் எடுக்கல, லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் விக்கெட்ஸ் எடுக்கல, பட் நிறைய டாட் பால்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றாரு, நிறைய டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் அர்ஷத் கான் ரன்ஸ் லீக் பண்றாரு, கொய்ட்ஸே ரன்ஸ் லீக் பண்றாரு. இந்த 2 பேரும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கொய்ட்ஸே மேபி அவரோட பேஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். இந்த மாதிரி பிச்சில் வந்து அவரோட பேஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா பும்ரா, அது தனி கேட்டகரி, அவர் சொல்லவே தேவையில்ல, பாஸ்ட் சொல்லவே தேவையில்ல. போல்ட் வந்து இந்த மாதிரி பிச்சு கிடைச்சதுன்னா பாம்பு ஆட்டிடுவாரு, உட்காந்து பயங்கரமா ஸ்விம் பண்ணிடுவாரு. தீபக் சகரும் வெரி வெரி டேஞ்சரஸா இருப்பாரு. ஹர்திக் பாண்டியா தைரியமா வந்து பவுலிங் போட்டாருன்னா சூப்பர். இந்த ஒரு ஓவர் போட்டு பதுங்கிடுறது, லைட்டா விக்கெட் போயிட்டு இருக்கிறப்போ நைஸா ஒரு ஓவர் போட்டு ஓடிடுறது, இந்த மாதிரிலாம் இல்லாம அப் ஃப்ரண்ட் 6வது ஓவர் 7வது ஓவர் 8வது ஓவர் இந்த மாதிரிலாம் போட்டாரு அப்படின்னா he will be effective. அவருக்கு அந்த சில பேருக்கு அந்த பயங்கரமா போடுற மாதிரி இருக்காது, ஆனா அவங்களுக்கு விக்கெட் விழும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் ஹர்திக் பாண்டியா. அப்படியே பயங்கர ஓடி வந்து அப்படியே பேஸ் அப்படியே 150 அப்படிலாம் இருக்காது, நார்மல் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் அவருக்கு ஏதோ ஒரு விக்கெட் டக்கு டக்குன்னு விழும். ஸோ அந்த விஷயம் அவர்கிட்ட இருக்குது. அதை நம்பி அவரை நம்பி அவர் போட்டாருன்னா he will be good. பட் இருந்தாலுமே எனக்கு என்னமோ வந்து எனக்கு எம்ஐ தான் எனக்கு தோணுது. லைக் ரொம்ப 4 பேருமே தரமா இருக்காங்க. தீபக் சஹர் irrespective ஆஃப் லீக்கிங் ரன்ஸ் அவருமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் தான். ஸோ 4 பேருமே தரமா இருக்காங்க. ஸோ அதனால இந்த ஏஜும் எனக்கு தெரிஞ்சு எம்ஐக்கு தான் போகுது. ரொம்ப ரொம்ப திமிரா இருக்கான். திமிரா வந்து நாளைக்கு எல்லாம் ஸ்ட்ரோக் ஆயிட்டு அவங்களை ஜெயிக்க வச்சுட்டு
அவனுக்கு போய் பிபிகேஸ் கிட்ட தோத்துருவானுங்க. இதுதான் நடக்கும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. இன்னொரு பக்கம் ஸ்பின்னர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரஷித் கான் அண்ட் சாய் கிஷோர், அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா கரண் சர்மா அண்ட் சாண்ட்னர். இதுல வந்துதான் இதுல உன்னுடைய கருத்து என்ன, நீ சொல்ல, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ரீசன்ட் ஃபார்ம், அதாவது போன மேட்ச் கடைசி மேட்சை மட்டும் வச்சு நான் பார்க்கும்போது ரஷித் கான் he was not in his great potential. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அப்படிதான். இந்த சீசனே ஒரு மாதிரி, இந்த சீசன் ஃபுல்லாமே ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கிறாரு. அவர் பெருசா விக்கெட்ஸ் போல, ஆனா ரன்ஸ் கண்டெயின் பண்ணாரு அங்கங்க. பிளஸ் ஆனா அவர் பேர் போனது வந்து அவரோட அந்த கூகுளிக்கு பிளஸ் விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு பிரேக் த்ரூ கொடுக்கறதுக்கு தான் அவர் பேர் போனவர். அவர் இந்த வாட்டி அவரோட பெஸ்ட்ல இல்ல அப்படின்னு தோணுது. பிளஸ் அந்த சைடு சாய் கிஷோர் மட்டும் தான் இப்போதைக்கு டீசெண்டா நல்லா போட்டுட்டு இருக்காரு. அதை விட்டா if Washington Sundar takes place in the 11, he is a good choice. அவரும் ஒரு மாதிரி லைக் பவர் பிளே குள்ளேயே கண்டெயின் பண்ணி போறக்கூடிய ஒரு ஆள். நாளைக்கு பிட்ச் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்குமான்னு தெரியல. பிட்ச் ஃப்ரெண்ட்லியா இருக்காது, பிட்ச் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. ஆனா டைமென்ஷன்ஸ் வந்து பெருசுன்னு சொல்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து பெருசு, ஸ்ட்ரெயிட் மட்டும் தான் சின்னது, மத்தபடி ஸ்கொயர் பவுண்டரிஸ் ரெண்டுமே வந்து பெருசுன்றாங்க. அதனால இவங்களோட எக்கனாமி கம்மியா இருக்கு. ஸ்பின் பவுலர்ஸ் பார்த்தா அப்படின்னா இந்த பிட்ச்ல அவங்களோட எக்கனாமி வந்து கம்பேர்ட் டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. அவங்க கண்டெயின் பண்ண முடியும் அவங்களால. சொல்லவே வேணாம், சாண்டர் வந்து நீ பொட்டி கிரவுண்ட்ல கொடுத்தாலுமே அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே காத்துல நின்றுதான் பால் போவோம். அவர் ஒரு பக்கம், கரண் சர்மாவும் எப்பப்பெல்லாம் அவர் வந்து இறக்கி விடுறாங்களோ அப்பப்பெல்லாம் எதிர் ரன்ஸ் நிறைய போனாலும் சரி, ஒரு விக்கெட் 2 விக்கெட் அவர் கண்டிப்பா எடுத்துக்கிட்டே இருக்காரு. பட் இதுல வந்து நீ சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான், வாஷிங்டன் சுந்தர் ஆடினா ஐ வில் கிவ் த எட்ஜ் டு ஜிடி. வாஷிங்டன் சுந்தர் ஆடலனா மும்பை தான். எஸ், சாய் கிஷோர் ரொம்ப ரொம்ப டேலண்டடு, பட் சாண்ட்னர் ஒரு ஸ்டெப் அகட் தான் நான் சொல்லுவேன். நீ எந்த ஓவர் வேணா கூடு, நீ 3வது ஓவர் கூட 30வது ஓவர் கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் வந்து போடுவேன்ற மாதிரி அவர் போடுறாரு. சோ அவர் வந்து பெரிய இங்க கரண் சர்மா வந்து லைக் அன்எக்ஸ்பெக்டடா விக்கெட் எடுத்துறாரு. அவர் போடுறது ஒன்னும் அவ்வளவு குட் டெலிவரிஸ் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அன்எக்ஸ்பெக்டடா அது வந்து ஒரு பேட் ஷாட்டோ இல்ல ஒரு மிஸ் டைம் ஷாட்டோ போயிட்டு ஒரு விக்கெட் வந்துருது. அவர் ஆடின மேட்சஸ் எல்லாம் மினிமம் ஒரு 2 விக்கெட் அது எடுத்து தந்துறாரு, இல்ல விக்கெட்லெஸ்ஸா கண்டெயின் பண்ணி போயிடுறாரு. இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறாரு. சோ எனக்கு எஃபெக்டிவா படுறது வந்து இந்த சைடு சாண்ட்னர் அண்ட் கரண் சர்மா இருக்கிறது. பட் அதான் வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தாங்கன்னா ஜிடிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஏன்னா 2 ஸ்பின்னர்ஸ் வந்து சூப்பரா பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸா இருப்பாங்க. ரஷித் கான் ஹேஸ் தட் கேப்பபிலிட்டி டு டூ அ பெட்டர் ஒர்க் இன் ஹிஸ் ஃபார்ம். பட் இது எப்படி அவர் வந்து ரீசன்ட் ஃபார்ம் வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். ஆன் தட் பர்டிகுலர் டே அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. அது அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து லைக் 3 ஸ்பின்னர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஜிடி சைடு தான் கண்டிப்பா கொடுத்தாகணும். அது இல்லாம சப்போஸ் வாஷிங்டன் சுந்தர் இல்லைன்னா தெவாட்டியா வருவாரு. தெவாட்டியா இஸ் a குட் லெக் ஸ்பின்னர். இல்ல அவருக்குலாம் ஓவரே கொடுக்க மாட்டாங்க. சாய் கிஷோருக்கே ஓவர் ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க, தெவாட்டி எங்கடா ஓவர் கொடுக்க போறாங்க. சோ இதுதான் வந்து எட்ஜ் கம்பேர் பண்றப்போ இப்போதைக்கு கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது மும்பை சாண்டர் ஒருத்தருக்காக வேற எதுவும் இல்ல. சோ அப்படியே கம்பேர் பண்றப்போ அந்த செக்மெண்ட் டு செக்மெண்ட் அப்படியே கம்பேர் பண்றப்போ எம்ஐ தான் வந்து பயங்கர டாப்ல இருக்காங்க, பயங்கர எட்ஜ்ல போறாங்க. இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த பவுலர்ஸ் இந்த பேட்ஸ்மேனுக்கு போடுறாங்க, இந்த பவுலர்ஸ் இந்த பேட்ஸ்மேனுக்கு போடுறாங்க. அப்போ வந்து இவங்க எப்படி ஆடுவாங்கன்றத ஓரளவுக்கு சும்மா கெஸ் பண்ணி எந்த டீமுக்கு நீ வந்து எட்ஜ் கொடுக்க போற. இப்போ சைட் பவுண்டரிஸ் பெருசுன்னு சொல்றோம். ரஷித் கானை வந்து மேபி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். மேபி இன்னைக்கு வந்து கொஞ்சம் அவர் அடிக்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியா டேக் ஆன் பண்ண முடியாம இருக்கலாம். சாண்டர் அவ்வளவு ஈஸியா டேக் ஆன் பண்ண முடியாம இருக்கலாம். போல்ட்டுக்கு நல்லா ஸ்விங் கிடைக்கலாம். இந்த பக்கம் பிரசித் கிருஷ்ணா வந்து அந்த அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி சூப்பரா போடலாம். சிராஜ் வந்து அப் ஃப்ரண்ட் வந்து ரோஹித் சர்மாவோட விக்கெட்டையும் பேஸ்டோட விக்கெட்டையும் மேபி 1 or 2 ஓவர்ஸ்ல எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல சினாரியோஸ் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே அவங்க வெல் கேப்பபிள். இதெல்லாம் வந்து மேபி நடக்கிற சான்ஸ் இருக்குன்றத வச்சு எந்த டீமுக்கு எவ்வளவு எட்ஜ் யார் ஜெயிப்பாங்கன்றது தோணுது. சொன்னதுல குழம்பிட்டானோ வந்து எம்ஐக்கு ஃபேவரா சொன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொம்பு தூக்குறீங்கன்றானுங்க. ஓ மனசுல படுறது இவ்வளவு நம்ம வந்து பேசிருக்கோம், இந்த இது எட்ஜ் நல்லா தான் பேசிருக்கோம், அதை வச்சு தோன்றது லைக் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் கரண்ட் ஃபார்ம் 2 டீமுக்குமே. ஆனா அந்த நேம்ஸ் வச்சு லைக் அவங்க எல்லாம் எவ்வளவு இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க, எவ்வளவு கேப்பபிள் அவங்க, இதுக்கு முன்னாடி நம்ம இப்பெல்லாம் பாத்துருக்கோமே அப்படின்றத பாக்குறத வச்சு மும்பை 65, ஜிடி 35. மும்பை வந்து நிறைய கடப்பாட பேட்டிங், நிறைய ஃபைனல்ஸ் பார்த்துருக்காங்க, நிறைய பிளே ஆஃப்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம பேசணும். இந்த பக்கம் ஜிடி பார்த்துருக்காங்க. சாய் சுதர்ஷன் சிஎஸ்கே ஃபைனல்ஸ்ல வந்து ஒரு சூப்பர் நாக் ஆடி இருக்காரு. சுப்மன் கில் ஹஸ் சீன் மெனி ஃபைனல்ஸ், இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு. பிரசித் கிருஷ்ணாவும் ஆடி இருக்காரு, சிராஜ் ஆடி இருக்காரு, ரஷித் கான் பார்த்திருக்காரு. இந்த மாதிரி அவங்க கிட்டயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் இருக்காங்க.
வித் கொஞ்சம் மிக்ஸ்டு பேக் லைக் ஷாருக் கான் மாதிரி, ஒரு தெவாட்டியா மாதிரி, வாஷிங்டன் சுந்தர் மாதிரி. வாஷிங்டன் சுந்தரும் எக்ஸ்பீரியன்ஸ், அவரை நம்ம ஈஸியா இது பண்ண முடியாது. ஸோ ருதர்ஃபோர்ட் மாதிரி இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா ஆன் த டே நம்ம சொல்ற மாதிரி தான், ஆன் த டே டப்பு இன்னைக்கு தான் சொன்னேன், இன்னைக்கு மேட்ச் தான் திரும்ப ஞாபகம் வருது. பஞ்சாப் இவ்வளோ டப்புன்னு விக்கெட் விடுவாங்க, இவ்வளோ ஃபயரா வந்து ஆர்சிபி பவுலிங் போடுவாங்க, இது நல்லா போடுவாங்க போட மாட்டாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணிருப்போம். பட் இப்படி விக்கெட் போகுமா அப்படின்றது தெரியல. இதுதான் வந்து நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் இருக்குல்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குரூஷியலா இருக்கு. இந்த பக்கம் பேஸ்டர் அண்ட் ரோஹித் சர்மா எவ்வளவு சீக்கிரமா அவுட் ஆகுறாங்க, அண்ட் இந்த பக்கம் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் எவ்வளவு சீக்கிரமா அவுட் ஆகுறாங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸ் செட் பண்ணும். அவங்க 2 பேரும் ஈஸியா விக்கெட்டை விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேட் பண்றதுன்றது இந்த பிச்சில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த பக்கம் போல்ட், பும்ரா, சஹர், இந்த பக்கம் வந்து பிரசித் கிருஷ்ணா மிடில் ஆர்டர் தான் வருவாரு. சிராஜ் அண்ட் அர்ஷத் கான் எப்படி பார்த்தாலுமே ஆனா எம்ஐ தான் தோணுது. எப்படி யோசிச்சாலும் என்ன பண்ணாலும் எம்ஐ தான் தோணுது. ஐ வில் கிவ் எச் 55-45 ஐ வில் கிவ். சோ அப்படிதான் இருக்கு. மும்பை இன் ஃபேவர் ஆஃப் மும்பை 55-45. இல்ல நீ இன் ஃபேவர் ஆஃப் ஜிடிஏ கூட நாளைக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல நம்ம நார்மலா யோசிச்சு அதான் சொன்னேன் அன்னைக்கு வந்து இப்ப சொன்ன மாதிரி சிராஜ் வந்து அப்படியே ஃபயரா வந்து டப்பு டிப்புன்னு 3 விக்கெட் எடுக்க, பிரசித் கிருஷ்ணா வந்து அப்படியே நசுக்கி தள்ள, ரஷித் கான் இப்பெல்லாம் நடந்தா அது அவங்க கையில தான் இருக்குது. பட் நம்ம ஆன் பேப்பர் பாக்குறப்போ வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இதுல பார்த்தா அப்படின்னா அங்கங்க கொஞ்சம் மிக்ஸ்டு பேக் ஆகாங்க. பட் எம்ஐல எல்லாருமே அந்த ஃபைனல்ஸை பார்த்திருக்காங்க. வேற வேற டீம்ஸ்ல இருந்து வந்து கூட வந்து அவங்க தீபக் சகர் சிஎஸ்கேல, போல்ட் ஆல்ரெடி மும்பை அண்ட் ஆர்ஆர் இந்த மாதிரி நிறைய டீம்ஸ்ல இருந்து வந்து ஃபைனல்ஸ் பிளே ஆஃப்ஸ் நிறைய பார்த்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் முக்கியமா சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் பேஸ்டோ அண்ட் அசலங்கா, அந்த பக்கம் வந்து குசால் மெண்டிஸ் அண்ட் அது வாஷிங்டன் உள்ள வருவாரா இல்லையா, இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான். மாட்டானே, நான் தான் சொல்றேன்ல, ஸ்கேமர் தான் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான் கடைசி வரைக்கும். அவன் தான் ஸ்கேம் பண்ண போறான் பாரு. சோ இது மேல ஒரு போதை வந்து ஐயோ இவன் தர மாட்டான், நம்ம சுந்தரியா ஆடுவான், அவனாவது ஒரு 20 ரன் ஸ்லோவா ஆடினாலும் அவன் 20 ரன்னாவது அடிப்பான். அவன் டிஎன்பிஎல் ஆடி இருக்கிறான், நல்லா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அடி ஹிட்டிங்லாம் அடிச்சிருக்கான், நல்ல ஸ்கோர் எல்லாம் போயிட்டு இருக்கான். அதனால அவனை டாப் ஆர்டர்ல மிடில் ஆர்டர்ல இறக்கி விட்டோம்னா அவன் தெவாட்டியா விட அவன் கொஞ்சம் நல்லா ஆடிடுவான்னு ஒரு போதம் ஏதாவது பிறந்துச்சுன்னா அவன் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களுடைய கருத்துக்கள். அண்ட் இதுல வந்து ஒரு 2 பிளேயர், ஒரு டீம்ல இருந்து 2 பிளேயர் யார் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க நாளைக்கு அப்படின்னு ஒரு என்னடா சிரிக்கிறேன். நாளைக்கு பிச்சு கொஞ்சம் பவுன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பெரியப்பா கொஞ்சம் நல்லா ஆடிடுவாரோன்னு ஒரு ஹிண்ட் இருக்கு. சரி, ஹிட்னா ஒரு பக்கம் தெரியல. மூலர் வந்து அன்டவுட்டட்லி மும்பைனா ஒரு ஆன்சர் மட்டும் கன்ஃபார்ம்டா இருக்கும், பும்ரா. தெரியல, அதான் அந்த பர்டிகுலர் டே எப்படி போடுவாங்கன்றது தெரியல. திடீர்னு கேவலமா போட்டாங்க, அது நம்ம கெஸ் பண்ண முடியாது. இப்ப எனக்கு வந்து எம்ஐல பார்த்தா அப்படின்னா பும்ரா வந்து எப்படியும் நல்லா போட்டுருவாரு, அவரை தாண்டி வேற யாராவது நல்லா போடுவாங்க அப்படின்னு பாக்குறப்போ நாளைக்கு கண்டிஷனுக்கு போல்ட் நல்லா போடுவாருன்னு தோணுது. நான் அதான் நினைச்சேன். பவுலிங்ல பார்த்தா அப்படின்னா எனக்கு போல்ட் அந்த ஸ்விங் நல்லா கிடைக்கும்னு தோணுது. அண்ட் இன்னொரு பக்கம் பேட்டிங்ல பார்த்தா அப்படின்னா அகைன் நான் வந்து இந்த ஸ்கை பேங்க் அவர் சொல்லலாம், பட் ஹீஸ் நம்ம சொல்லலாம் திரும்ப டியூ ஃபார் ஃபெயிலியர்னு சொல்லலாம். எனக்கு அதனாலே சொல்றதுக்கு பயமா இருக்குது. மேபி ஒரு ஹர்திக் பாண்டியா ஒரு ஷோ பண்ணுவாரோன்னு நாளைக்கு தோணுது. பவுலிங்ல இல்லைனா கூட பேட்டிங்ல ஹர்திக் பாண்டியா ஷோ பண்ணுவாரோன்னு தோணுது. இன்னொரு பக்கம் ஜிடில வந்து எனக்கு அடிச்சா இவர் தான் அடிச்சாகணும், திரும்ப திரும்ப கன்சிஸ்டன்ட் சாய் சுதர்ஷன். ஸோ அவர் மேல நான் வந்து என்னுடைய நம்பிக்கை வைக்கிறேன். இன்னொரு பக்கம் பவுலிங்ல பார்த்தா அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா எனக்கு அது. ஸோ இவங்க 4 பேர் தான் இருந்துச்சு எங்களுடைய எனக்கு இந்த 4 பேர், அவனுக்கு அந்த 4 பேர். ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து இம்பாக்ட் பிளேயர்ஸ் நாளைக்கு இருக்க போறாங்க, பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாங்கன்னு தோணுது. ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? இன்னைக்கு திரும்பவும் வந்து இன்னைக்கு வந்து லைவ் வந்ததுக்கு நன்றி. நாளைக்கு லைவ் வருவோம், திரும்ப சொல்றேன். நாளைக்கு வந்து பாருங்க, ஜாலியா ஃபன் பண்ணலாம். நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் போச்சு, இன்னும் பாயிண்ட்ஸ் பேசுறதுக்கு இன்னும் ஜாலியா இருக்கும். ஸோ லெட்ஸ் சி, நாளைக்கு வந்து லைவ்ல வந்து சந்திக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு, யார் ஜெயிப்பாங்க, யார் எந்த பிளேயர் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாரு, வேற ஏதாவது புதுசா பிளேயர் வர போறாங்களா, காம்பினேஷன் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், உங்களுக்கு தோன்றதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்களால முடிஞ்ச காணிக்கை செலுத்துங்க. நாளைக்கு வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.